அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 7 நாட்களுக்கான ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு. இந்த தை மாத அமாவாசைக்குள் ராசி பலனில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு. அனுஷம் நட்சத்திரம் 2ஆம் 3ஆம் பாதத்துக்கான குணநலன் என்ன அப்படின்னும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலும் அனுஷம் நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்துக்கான நட்சத்திர அதிபதி சனி, ராசி அதிபதி செவ்வாய், நவாம்ச அதிபதி புதன். வாழ்க்கையில் எப்போவுமே இவங்க இன்பமாகவே இருக்கணும்னு நினைப்பாங்க. சுவையில் கூட இனிப்பையே அதிகம் விரும்புவாங்க. தெளிந்த சிந்தனையுடன் செயல்படுவாங்க. எப்படிப்பட்ட கடினமான காரியமாக இருந்தாலும் கூட சாதுரியமாக பேசி சாதிச்சிருவாங்க. நிறைய படிக்கணும்னு விருப்பப்படுவாங்க. வயதான பிறகும் கூட எதையேனும் படிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுல ஆர்வத்தோடு இருப்பாங்க. இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு அடிக்கடி சென்று தங்குறதுல விருப்பம் கொண்டிருப்பாங்க. குடும்பத்தினரிடம் அதிகம் பாசம் கொண்டிருப்பாங்க. ஜோதிட கலையில் ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. மனசில் எந்த பேதமும் இல்லாமல் அனைவரோடும் சகஜமாக பழகுவாங்க. இசையை ரசிப்பதிலும் கற்றுக்கொள்வதிலும் ஈடுபாடு கொண்டிருப்பாங்க. வாழ்க்கை துணையை அதிகம் நேசிப்பாங்க. ஆணாக இருந்தால் பெண் நண்பர்களையும், பெண்ணாக இருந்தால் ஆண் நண்பர்களையும் அதிகம் பெற்றிருப்பாங்க. எந்த நிலையிலும் தவறான பாதைக்கு செல்ல மாட்டாங்க. மன உறுதி மிக்கவங்களாக இவங்க இருப்பாங்க. மேலும் அனுஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதக்காரர்களோட நட்சத்திர அதிபதி சனி பகவான், ராசி அதிபதி செவ்வாய், நவாம்ச அதிபதி சுக்கிரன். சுக்கிரனை நவாம்ச அதிபதியாக கொண்டிருக்கும் நீங்கள் கவர்ச்சிகரமான தோற்றம் பெற்றிருப்பீங்க. அனைவரிடமும் பாரபட்சம் இல்லாமல் அன்போடு நடந்துக்குவீங்க. உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதை அடைய சலிக்காமல் உழைப்பீங்க. ரொம்பவே சாந்தமாக பேசுவீங்க. பல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பீங்க. பள்ளி கல்லூரி பருவத்தில் துருதுருப்பாக இருப்பீங்க. நவீன ரக ஆடை ஆபரணங்களை வாங்க நிறைய செலவழிப்பீங்க. மனசில் உள்ளதை மறைக்காமல் பேசுவீங்க. நண்பர்கள் பாராட்டணுங்கிறதுக்காக ஆடம்பர செலவு செய்வீங்க. எந்த துறையில் பணியில் இருந்தாலும் அந்த துறையில் முக்கியமான இடத்துல இருப்பீங்க. வீண் சண்டைக்கு போக மாட்டீங்க. வந்த சண்டையை விட மாட்டீங்க. மனசில் எப்போவுமே நல்ல விஷயங்களையே சிந்திச்சபடி இருப்பீங்க. மேலும் அனுஷம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களோட குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திர அதிபதி சனி பகவான், ராசி அதிபதி செவ்வாய், நவாம்ச அதிபதி செவ்வாய். அனைவரிடமும் இவங்க அன்பாக இருப்பாங்க. இனிமையாக பழகவும் பேசவும் செய்வாங்க. ஆனால் கோபம்னு வந்துட்டா என்ன பேசுகிறோம் என்னன்னு தெரியாமல் வார்த்தைகளை கொட்டிட்டு பிறகு அதுக்காக வருந்தவும் செய்வாங்க. குடும்பத்தினரிடம் அதிகம் அன்பு கொண்டிருப்பாங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்திச்சு போட்டிகளில் வெற்றி பெறுவாங்க. காதலித்து பெற்றோர் சம்மதத்தோட திருமணம் செஞ்சுக்கிறத விரும்புவாங்க. வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுப்பாங்க. இது நல்லது இது கெட்டதுன்னு பகுத்து பார்த்து தெரிந்து கொள்ளும் திறமையை பெற்றிருப்பாங்க. பெரியவர்களிடம் மரியாதையோடு நடந்துக்குவாங்க. பள்ளி கல்லூரி கால நண்பர்களை தேடி சென்று சந்திக்கிறதுல விருப்பமுள்ளவங்களாக இருப்பாங்க. பலர் கூடியிருக்கும் இடத்துல அதிகம் பேசாமல் ஒதுங்கி இருப்பாங்க. தேவன் வரவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவியை செய்வாங்க. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு மற்றும் முருகப்பெருமான். அணிய வேண்டிய நவரத்தினம் நீலக்கல். வழிபட வேண்டிய தலம் நவ திருப்பதிகளில் ஒன்றான வரகுணமங்கை திருப்பரங்குன்றம். மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையான வாரமாக இருக்க போகுது. ராசி அதிபதி செவ்வாய் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உச்சமடைகிறார். ஜாதகரின் முயற்சி எளிதில் வெற்றி பெறும். வார ஆரம்பத்தில் தொழிலில் மந்தப்போக்கு நிலவினாலும் நிலையான முன்னேற்றத்தை எட்டி பிடிப்பீங்க. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடும். பெரிய மனிதர்களின் தொடர்பு, அரசியல் செலவு ஏற்படலாம். உங்களுக்கு உடன் பிறந்தவர்களின் அன்பும் அனுசரணையும் இருக்க போகுது. பாக பிரிவினைகள்லாம் உங்களுக்கு சுமூகமாக முடிய போகுது. ஒரு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. மனசில் நிலவிய வெறுமை, தேவையில்லாத கற்பனை, பய உணர்வை இந்த வாரம் குறையும். இடப்பெயர்ச்சி நடக்கும். கடன் தொல்லை அதிகரிக்கும். தேவையற்ற வழக்குகள் மற்றும் பேச்சுக்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. சிலருக்கு விபரீத ராஜயோகத்தால் அதிர்ஷ்ட சொத்து, நகை, பணம், பாலிசி முதிர்வு தொகை கிடைக்கும். உங்களுக்கு நவீனகரமான பொருட்களின் சேர்க்கை அதிகரிக்கும். பெண்களுக்கு புகுந்த வீட்டினரின் பாராட்டும் அன்பும் இந்த வாரம் கிடைக்கும். மேலும் நீங்கள் பரிகாரமாக விநாயகரை வழிபட தடைகள் எல்லாம் அகலும். மேலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இந்த வாரம் இருக்க போகுது. அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாகிடும். வெளிநாட்டில் இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது.
அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியமும் அலைச்சலையும் செலவுகளையும் ஏற்படுத்தினாலும் அனுகூலமாக முடிஞ்சிடும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் தேவை உங்களுக்கு. அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. சிலருக்கு பணியிடத்தில் மாற்றம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எதையுமே இப்போது நீங்கள் எடுக்க வேண்டாம். அவசிய முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் தகுந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்யுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும் வாரமா இந்த வாரம் அமைய போகுது. புகுந்த வீட்டு உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடிய போகுது. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மேலும் மிக உயர்வான பலன்கள் இந்த வாரம் சிலருக்கு கிடைக்கக்கூடும். சில இடங்களில் வேலைகள் சிக்கல் வரலாம். சில இடங்களில் சவாலாக இருக்கலாம். உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு, பதவி உயர்வு மாற்றங்கள்லாம் வந்து சேரப்போகுது. வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் கூட போகுது. புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக ஈடுபடலாம். நீங்கள் குடும்பத்தில் குழப்பம் மறைந்து சந்தோஷம் நிலவ போகுது. பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு. மேலும் உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். முக்கிய பொறுப்பு வந்து சேரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து செல்வம் உண்டாகும். தொழிலை விரிவுபடுத்த ஏற்ற நேரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் மறைய போகுது. பிள்ளைகளால் சிறப்பு உண்டாகும். பெரியோர்களின் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப தேவைக்காக நீங்கள் பணத்தை சேகரிக்கிறதுல ஆர்வம் காட்டணும். கலைத்துறையினர் சிறப்பும் பெருமையும் அடைந்து சந்தோஷம் பெற போகிறாங்க. முதலீடுகளில் நன்கு ஆராய்ந்து நீங்கள் இறங்கணும். மேலும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் வாரமாக இந்த வாரம் அமையலாம். மேலும் குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதால இனம் தெரியாத சுமை மனசில் அமைதியை கெடுக்கும். மேலும் எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் விஷயத்தில் அடுத்தவர் பேச்சை அதிகம் நம்பக்கூடாது. புதிய முதலீடுகளை நிதானமாக செய்யணும். இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக உழைக்கணும். பணம் விஷயத்தில் மிக கவனமாக நடந்துக்கணும். மேலும் பெரியோர்களின் ஆசை உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். மேலும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி முருகன். மேலும் இந்த வாரம் மறைமுக எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு குறைய போகுது. எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் நீங்க போகுது. உடல் ஆரோக்கியம் பெறும். வழக்குகள், தகராறுகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே மிகவும் அக்கறை காட்ட போகிறீங்க நீங்கள். அதே வேளையில் கடுமையான முயற்சிகளும் தேவை. குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனக்கசப்புகள்லாம் மாறப்போகுது. குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டுவதன் மூலமாக அவர்களிடம் நன்மதிப்பை நீங்கள் பெற போகிறீங்க. மன நிம்மதியும் உங்களுக்கு உண்டாகும். உறவினர்கள் வருகை இந்த வாரம் இருக்கும். தாய்வழி உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் இந்த வாரம் நீங்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள்லாம் நீங்க போகுது. மனசில் உற்சாகம் உண்டாக போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகமாக காணப்பட போகிறாங்க. சக ஊழியர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலக போகுது. பெண்கள் எந்த ஒரு செயலையுமே ரொம்ப அக்கறையோடு செஞ்சு முடிப்பீங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் வேகம் காட்டுவீங்க. எதுலேயுமே உற்சாகத்தோடு ஈடுபடுவீங்க. மேலும் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்கள் வியாபாரத்தை சீரமைப்பதற்கு சுயமாக மேற்கொள்ளும் முயற்சிகள் நிச்சயம் வெற்றியடையும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையை சேர்க்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. லாபம் அதிகரிக்கும். விற்பனை அமோகமாக நடக்கும். சொந்தங்கள் மூலமாக உதவிகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. நண்பர்கள் மற்றும் அருகில் இருப்பவர்களின் உதவியால் தொழில் முன்னேற்றம் உண்டாகும். உங்களுக்கு மேலிடத்தின் ஆதரவை பெற போகிறீங்க. ஆனால் அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவுக்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் உங்களுக்கு தோன்றும். மேலும் ராசிநாதன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால எடுக்கும் வேலைகள் வெற்றியில் முடியும். நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்க போகிறீங்க. பண விவகாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் உங்களுக்கு நீங்கும். எதிர்பார்த்த பணவரவும் வந்து சேரும். மேலும் அனுஷம் நட்சத்திரம் இந்த வாரம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க பெறுவீங்க. உங்களின் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையில் செல்லும். புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவு தருவாங்க. மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதும் கருத்து சொல்வதையும் தவிர்த்தான் நல்லது. நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. செலவுகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது. நீங்கள் புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன்னாடி நல்ல நேரம் காலம் பார்த்து செய்கிறது நல்லது. உங்கள் ஜீவனாதிபதி சூரியனும் ராசிநாதனும் சாதகமாக சஞ்சரிக்கிறதால மனசில் நம்பிக்கை அதிகரிக்க போகுது. நிறையவே சங்கடப்பட்டு வந்தவங்களுக்கு புதிய பாதை தெரிய போகுது. உங்களுக்கு இருந்த சங்கடங்கள்லாம் இந்த வாரம் விலக போகுது. மேலும் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் புத்துணர்வோடு காணப்படுவீங்க. நீங்கள் பணவரவு கூடுதலாக இருக்கும். சேமிப்பு உயரும். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றி நீங்கள் கொடுக்க போகிறீங்க.
நண்பர்களிடமிருந்து வந்த பிணக்குகள்லாம் நீங்கி நேசத்தோடு வாழ போகிறீங்க. தடைப்பட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனிதான் நடக்க போகுது. ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ போகிறீங்க. பெற்றோர்கள் வகையில் மருத்துவ செலவுகள்லாம் உங்களுக்கு குறைய போகுது. வீடு வாங்கும் வாய்ப்பும் ஆசையும் இந்த வாரம் நிறைவேறப் போகுது. தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை அடைய போகிறாங்க. வியாபாரிகள் புதிய கிளைகள் துவங்க போட்ட திட்டமெல்லாம் இந்த வாரம் நிறைவேறும். திட்டமிட்டு செயல்பட எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றியில் முடியும். உங்களுக்கு நினைத்த செயல்கள்லாம் நடக்க போகுது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வார்த்தைக்கேற்ப உங்கள் நிலை முன்னேற்றம் அடைய போகுது. பொருளாதார நிலை உயரப்போகுது. புதிய சொத்துக்கள் சேரப்போகுது. பரிகாரமாக நீங்கள் முருகனை வணங்கி வர குடும்ப பிரச்சனைகள்லாம் தீரும். காரிய வெற்றி உண்டாகும். தொழில் வியாபாரம் சிறக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.